நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஜாஷ்வா டிவியின் சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க பாருங்களேன். கர்த்தர் கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த 4ஆவது தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மளை சுகபத்திரமாய் நடத்தி நம்மளை பாதுகாத்து நம்மளை பராமரித்து நம்மளை கூட எத்தனையோ விரோதமான சத்துருக்கள் எழும்பின பொழுதும் கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றி கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார்? வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, தேவரீர் நீர் சகலவற்றையும் நீர் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. பக்தன் இப்படியாக வேத வசனத்திலே சொல்கிறார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த 9-10 மாதங்களாய் இந்த 10வது மாதங்கள் நான் காண்கிற வரைக்கும் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அவர் எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு குறை வைக்கவில்லை, எந்த ஒரு சூழ்நிலையும் என்னுடைய ஊழியத்திலே குறை வைக்கவில்லை, எந்த ஒரு காரியத்தில் கூட என் குடும்பத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த விடல. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இதுவரைக்கும் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் இனிமேலும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மனிதன் தன்னுடைய சொன்ன வார்த்தைகளை மறைந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை கட்டாயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி தேவத்துடைய பிரசன்னத்திற்கு நேராக இருதயத்தை திறப்புவோம். இந்த அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் அவர் நம்மோடு இருந்தாரே, நம்மளை பாதுகாத்தாரே, நம்மளை பராமரித்தாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தீர் ஆண்டவரே? உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லுவோம், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம், இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. கைகளை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம், உங்க கைகள் குறுகவில்லை,
எதுவுமில்ல, இயேசுவால் கூடாதது எதுவுமில்ல, உம்மால் கூடாத. சொல்லுவோம் ரெண்டு கையை உயர்த்தி. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சொல்லுவோம் சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவேன். உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை, உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை, இயேசுவால் கூடாதது எதுவுமில்லை, உம்மால் கூடாத. எல்லாரும் அறிக்கை செய்வோம். அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து. கையை உயர்த்தி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை, இயேசுவால் கூடாதது எதுவுமில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. மீண்டும் சொல்லுவோம். வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த அக்டோபர் மாதம் எனக்கு எப்படி இருக்கும்? கடந்த 9 மாதங்களாய் நான் உபத்திரவத்தை அனுமதித்தார், எனக்கு பிரச்சனைகளை அனுமதித்தார், நான் பலவிதமான வெட்கப்படப்பட்டேன் என்று சொல்லி நீ மனம் பதறி, நீ மனம் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த அக்டோபர் மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்திலே போடுகிறார். தேவன் அனுமதித்ததெல்லாம் அவைகள் தீமைக்கு ஆனது அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவாய். உபத்திரவங்கள் நன்மைக்கு ஏதுவாய், வியாதிகள் நன்மைக்கு ஏதுவாய், வெட்கப்பட்டது நன்மைக்கு ஏதுவாய், அவமானங்கள் நன்மைக்கு ஏதுவாய், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன் இந்த அக்டோபர் மாதத்திலே நம்முடைய ஜீவியத்திலே நன்மைகளை பெருக பண்ணுவா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக. நான் வனாந்தரத்திற்குள்ளே தள்ளப்பட்டிருப்பது நன்மைக்காக, சிங்கக்கெவிகள் நன்மைக்காக, விபச்சாரக்காரன் என்று பெயர் பெற்றது நன்மைக்காக. அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. சொல்லுங்க சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்து. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது
இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கையை உயர்த்தி சொல்லுவோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. மீண்டும் சொல்லுவோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. கையை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது உம்மால் கூடாதது. மீண்டும் சொல்லும். இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத. இன்னொரு விசை கூட சொல்லும். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கி வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. சகலத்தையும் நீ உருவாக்கினீ. வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. என் வாழ்க்கையில் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுவி. உங்க கைகள் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. அப்பா உங்க கைகள் குறுகலப்பா. மனிதனுடைய கைகள் குறுகி போனது. நண்பர்களுடைய கைகள் குறுகி போனது. உற்றார் உறவினர்களுடைய கைகள் குறுகி போனது. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனுடைய கரங்கள் அவைகள் குறுகி போகவில்லை. எங்களை ஆசீர்வதிக்கும்படி கையை விரித்து வைத்திருக்கிறீர். எங்களை ரட்சிக்கும்படி கையை விரித்து வைத்திருக்கிறீர். எங்களை உயர்த்தும்படிக்கும்படி கைகளை உயர்த்தி விரித்து வைத்திருக்கிறீர். ஏனென்று சொன்னால் நாங்கள் உள்ளம் கரைத்தலே வரையப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் உள்ளம் கரைத்தலே இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தம் உள்ள தெய்வமே, உம்முடைய கரங்கள் குறுகி போகாது. உம்முடைய கரங்கள் குறுகி போகாது. எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய விரல்களை விரித்து வைத்திருக்கிறீர். எங்களை உயர்த்தும்படிக்கு எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். உம்முடைய கரம் குறுகி போகவே இல்லை. இயேசுவால் உம்மால் இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. ரெண்டு கையை உயர்த்தி உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. தெய்வத்தால் கூடாதது. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்வோம். உம்மாலே கூடாதது எதுவும் இல்லப்பா. உம்மாலே கூடாதது எதுவும் இல்லப்பா. ஏனென்று சொன்னால் வானம் உமக்கு கீழ்பட்டிருக்கிறது. பூமி உமக்கு கீழ்பட்டிருக்கிறது. பிதாவே, இந்த அக்டோபர் மாதத்திலே முதலாவது வாரத்திலே சனிக்கிழமை 4வது தேதியிலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம் கரம்
குறுகி போகவில்லை, உயர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர். உம்மை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி பணிந்து உம் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. அவராலே கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை. அவர் எதை செய்வேன் என்று நம்முடைய வாழ்க்கையில சொன்னாரோ கட்டாயமாக அதை நமக்கு செய்து தருவார். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல புதிய மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த மாதத்தில் நடுமத்திய பாதத்தில் பகுதியில் இருந்து தேவன் மனிதனோடு பேசுகிற வழிகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை தியானிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை நம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தத்தில் குறை உள்ளவர்கள் பரிசுத்தத்தை குறித்து வேத வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கும் பொழுது பரிசுத்தத்திலே அடுத்த ஒரு பரிமாணத்திற்குள்ளே பரலோகத்தின் ஆவியானவர் நம்மளை கடத்தி செல்லுகிறதை நம்மாலே உணர முடியும். ஜபத்திலே குறை உள்ளவர்கள் ஜபத்தை குறித்தான வாக்கியத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளே அனல் மூட்டப்படுகிறதை நாம் உணர முடியும். ஆசீர்வாத குறைச்சலில் இருக்கிறவர்கள் ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திலே அடுத்த ஒரு பரிமாணங்களுக்குள்ளாய் தேவ ஆவியானவர் நம்மளை கடத்தி செல்வதை நம்மளாலே புரிந்து கொள்ள முடியும். அப்போ நாம இந்த மாதத்திலும் துவக்கத்திலும் நாம் எதை தியானிக்க போகிறோம்? தேவனாகிய கர்த்தர், உலகத்தை உண்டாக்கின கர்த்தர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஏக சக்கராதிபதி ஒரு மனிதனிடத்தில் பேசும் பொழுது அவர் எந்த முறையை எந்த யுக்தியை அவர் கையாளுகிறார் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் தீர்க்கமாய் துல்லியமாய் எல்லாவற்றையும் குறித்து நம்மோடு கூட இடைபடுகிறார். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. திருப்பிக் கொள்ளலாம். ஆமீன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 1-2 நாம் வாசிக்கலாம். வேதாகமம் இருக்கிறவர்களால் திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 2வது அதிகாரம் வசனம் 1-2 நான் வாசிக்கிறேன். தேவ பிள்ளைகள் கவனமாய் சிந்தையை தாழ்த்தி கவனிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றினில் உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை நான் கேட்டேன். மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகள் என்று நமக்கு ஞாபகங்கள் வந்தாலே நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாய் வருகிற ஒரு தேவ மனிதன் கர்த்தருக்கு அடுத்து எசேக்கியேல். இவனை கர்த்தர் வல்லமை உள்ள ஒரு பாத்திரமாய் உலர்ந்த எலும்புகளின் நடுவுள்ளே தேவன் அவனை பயன்படுத்தினார். ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துகிறார். ஏசாயாவை ஒரு விதமாய் பயன்படுத்துகிறார், எசேக்கியேலை ஒரு விதமாய் பயன்படுத்துகிறார், தானியேலை ஒரு விதமாய் பயன்படுத்துகிறார், யோனாவை ஒரு விதமாய் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி கண்ட சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்தான காரியங்கள். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்தினது ஒரு வித்தியாசமான அத்தியாயமாய் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. கவனிங்க, போன மாதத்தில் நம்ம தியானித்தோம். ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் எப்படி பேசுகிறார்? நேரடியாக பேசுகிறார். 2வது, ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் எப்படி பேசுகிறார்? இயற்கை மூலமாய் பேசுகிறார். 3வது, எல்லாம் எழுதி கொள்ளுங்கள், ஒரு மனிதனோடு கர்த்தர் எப்படி பேசுவார் என்று தெரியுமா? சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் மனிதர்களிடத்தில் பேச ஆசைப்படுகிற தெய்வம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். நான் எந்த தெய்வத்தை பிரசங்கிக்கிறேனோ இந்த தெய்வம் பேசுகிற தெய்வம். நம்முடைய உணர்வுகள் அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனைகள் இயேசுவுக்கு தெரியும், நம்முடைய கண்ணீர்கள் இயேசுவுக்கு தெரியும், நம்முடைய உபத்திரவங்கள் இயேசுவுக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உபாதைகள் இயேசுவுக்கு தெரியும், நாம் படுகிற உபத்திரவத்தின் வேதனைகள் இயேசுவுக்கு தெரியும், நாம் சுமக்கிற சிலுவைகள் இயேசுவுக்கு தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ மூணாவது, ஒரு மனிதன்கிட்ட கர்த்தர் பேசும்போது எப்படி பேசுகிறார் அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, சொப்பனத்தின் மூலம் பேசுகிறார். திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் வசனம் 5 முதல் 10 வரைக்கும் வாசிக்க முடியும் என்று சொன்னால், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவர்கள் அவனை அதில் பகைக்க ஆரம்பித்தார்கள். முதல் சொப்பனம், வயல்வெளிகளிலே அறுத்த அரிக்கட்டுகள் இருக்கிறது, எல்லாரும் அரிக்கட்டுகள் கீழே விழுந்து கிடக்கிறது, ஆனால் வணங்கி நிற்கிறது. யோசேப்பின் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது. முதல் சொப்பனம். இரண்டாவது சொப்பனம், அவன் சொல்லுகிறான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் என்னை வணங்கி நின்றது. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை அவன் காண்கவில்லை. யோசேப்பு கண்ட சொப்பனங்கள் 2. சொல்லுங்க எத்தனை? 2. முதலாவது சொப்பனம் அரிக்கட்டுகள், இரண்டாவது சொப்பனம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். முதலாவது சொப்பனத்தை யோசேப்பு கண்டு அதை சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். இரண்டாவது சொப்பனத்தை சொல்லும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கடிந்து கொள்ளுகிறான். இந்த 2 சொப்பனத்திலையும் யோசேப்பிடத்தில் தேவாதி தேவன் எதை சொன்னார் அப்படின்னு நாம் கவனிக்கும் பொழுது, உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் சகோதரர்களுக்கு முன்பாக, உன் தாய் உன் தகப்பனுக்கு முன்பாக யோசேப்பே உன் கொம்பை உயர்த்துவேன், உன் நீ எழும்பி நிற்பாய், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உனக்கு வணங்கி நிற்கும் என்று கர்த்தர் பேசுகிறார். அவன் எதிர்காலத்தில் அவனை தேவன் எப்படி உயர்த்துகிறார் என்பதை யோசேப்புக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். Praise the Lord. Hallelujah. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லா தீர்க்கதரிசிகள் எடுத்து கர்த்தரோடு பேசினார். ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த யோசேப்புக்கு பேர் என்ன தெரியுமா? சொப்பனக்காரன். இவன் ஏதாவது இடத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தால் அரிது. இவங்கிட்ட கர்த்தர் எந்த கிருபையை கொடுத்தார்னா, சொப்பனத்திலேயே பேசுவார், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல வைப்பார். இந்த யோசேப்பு கிட்ட அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சொப்பனங்கள் வழியாய் நம்மிடத்தில் இடைபடுகிற கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யோசேப்பிடத்திலே சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினார். யோசேப்பு பழைய ஏற்பாட்டு காலத்து யோசேப்பு, புதிய ஏற்பாட்டு காலத்து யோசேப்பு இயேசுவின் தகப்பனிடத்திலே சொப்பனத்திலே பேசுகிறார் கர்த்தர். தானியேல் சொப்பனத்தை காண்கிறான். யோசேப்பு காலத்தில் யோசேப்பின் அடிமைப்பட்டிருந்த அந்த தேசத்தில் இருந்த ராஜாவுக்கு பார்வோனுக்கு என்ன வந்தது? சொப்பனம் வந்தது. வரப்போகிற பஞ்சத்தை குறித்து கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும் சகோதரி. நம்முடைய வாழ்க்கையில வருகிற சொப்பனத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தம்பி. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தூங்கும் போது வருகிற சொப்பனத்தை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தங்கச்சி.
ஒரு சிலர் சொப்பனம் பார்ப்பாங்க, அது தொல்லையின் திரட்சியினால் என்ன வரும்? சொப்பனம் வரும் வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒரு சில சொப்பனங்கள் நமக்கே தெரியும், நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணும். ஒரு சில சொப்பனங்கள் நமக்கே தெரியும், நம்முடைய ஜப வாழ்க்கையை பயமுறுத்தும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் தூங்கும் போது ஏதோ ஒரு பாம்பு என்ன சுற்றி வருது, கடிக்க வருது. அப்படின்னா ஆண்டவர் எச்சரிக்கிறார், வலு சர்ப்பம் உன்னை வஞ்சிக்க போகிறது, பி கேர்ஃபுல். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நாய் என்ன துரத்திக்கிட்டே வருது, என் சொப்பனத்துல நாய் வந்து நிக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஏவலின் ஆவி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் நின்றுட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு குழந்தை பட்டுச்சேலை கட்டிட்டு வருது, ஏதோ ஒரு சகோதரியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, விக்கிரகத்தின் ஆவி. அப்ப இப்படிலாம் வருது. கர்த்தர் நம்மளை பயமுறுத்த இப்படிப்பட்ட சொப்பனத்தை சொல்லுகிறது அல்ல. உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்தெந்த ஆவிகள் கிரியை செய்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளு கர்த்தர் சொல்லித்தாரார். பிரைஸ் தி லார்ட். அப்போ சொப்பனத்தை நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பகல்ல உங்க சத்தத்தின் மூலமா பேசுங்க, இரவுல சொப்பனத்தின் மூலமா பேசுங்கன்னு சொல்லிட்டு படுக்கணும். சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். எனக்கு என்னுடைய ஞாபகங்கள், என்னுடைய அளவுகள் சரியா இருக்குன்னு சொன்னா, ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்ச நாட்களில் ஒரு 7 வருடத்திற்கு முன்பாய் ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ணி, தம்பி என் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டாங்க, 2 நாள் வீட்டுக்கே வரல, கொஞ்சம் ஜோம் பண்ணுறியா, கொஞ்சம் ஜோம் பண்ணி ஏசப்பா ஏதாவது பேசுனேன்ட்டு சொல்றியா தம்பி அப்படின்னு கேட்டார். அது ஊழியத்தின் ஆரம்ப காலங்கள். அப்போ நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட சகோதரனுடைய நண்பனுடைய தங்கச்சி வீட்டை விட்டு எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க, எங்கே இருக்கிறாங்க, வருவாங்களா அப்படின்னு நான் ஜோம் பண்ணுறேன். ஜோம் நிட்டேன். எனக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசல. இரவு நேரத்தில் நித்திரையில் இருக்கும் பொழுது ஒரு வீடு, ஒரு சகோதரி ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர் சேர்ந்த ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு அந்த வீட்டிற்குள் நுழைவதை கர்த்தர் காண்பித்தார். அப்போ நான் காலையில் ஃபோன் அடித்து சொன்னேன், அண்ணே ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர் சுடிதார் போட்டுட்டு ஒரு பிள்ளை காலையில் வீட்டுக்குள்ளே வந்து சேரணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், என் தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், அந்த தம்பி ஜோம்னிட்டு சொன்னாங்க, ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வருது. அவங்க அம்மா உடனே சொன்னாங்க, என் பிள்ளை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் காணாமல் போனா அப்படின்னா. நடந்தது என்ன? சரியா 10:20 அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள வந்துட்டு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பகல்ல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இரவு நேரத்தில் சொப்பனத்தில் எனக்கு பதில் தருகிறார். அதான் நான் சொல்றேன், சொப்பனத்தை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அப்போ கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் சொப்பனத்தில் கூட நம்ம கூட பேச ஆயத்தம். சொப்பனத்தில் கூட உன்னுடைய ஊழிய அழைப்பை கர்த்தர் பேசுவார். சொப்பனத்தில் கூட ஒரு பெரிய அபிஷேகத்துடைய மேண்டல் நடக்கும். சொப்பனத்தில் ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எந்த ஊழியத்திற்கு அழைத்தீர், என்னை எந்த ஊழியத்திற்கு பிரித்தெடுத்தீர்? அப்படி எனக்கு தெரியும், என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது சொன்னார், உன்னை தீர்க்கதரிசி, ஆனால் 2 சாட்சிகளால் தானே உறுதிப்படுத்தப்படும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என் கூட பேசுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு நான் படுத்து இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி ஒருவர், அவருடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை, கர்த்தரால் இன்னைக்கு தேசத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, நான் சொப்பனத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிறேன், அவர் என் பக்கத்தில் வரும்போது அவர் யூஸ் பண்ணுகிற அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் கூட எனக்கு அடிக்குது. என் கண்ணை தொட்டு சொன்னார், உன்னை தேவன் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா என்று சொன்ன சொப்பனத்திலே நான் பறந்து போய் விழுந்த ஆவியில் நிரம்பி கொண்டிருந்தேன். கண் திறந்து பார்க்கும்போது இரவு 2:15 to 2:45 நேரம் இருக்கும். அப்போ என்னுடைய அழைப்பை கர்த்தர் எங்க உறுதிப்படுத்துறார் அப்படின்னா, சொப்பனத்தில் உறுதிப்படுத்துகிறார். சொப்பனங்கள் ஆண்டவர் நம்ம கூட பேச பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் சொப்பனம். நிறைய ஜெபத்துல பதில் கிடைக்காது, சொப்பனத்தில் பதில் கிடைக்கும். ஒரு முறை என்னை ஊழியத்திற்கு இடத்துல அழைக்கும் பொழுது ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஒரு ஜப குறிப்புக்கு ஜபிக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க.
அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய உயரத்திற்கு, என்னுடைய உயரத்துக்கு தக்கதான ஒரு அக்னிமயமான ஒரு நாவு, மனுஷனுடைய நாவை போலவே வந்து அந்த நாவு சொன்ன ஒரு காரியம், நீ போ, நான் உன்னை பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான தம்பி, எனக்கு அருமையான தங்கச்சி, அன்பு தாயே, அன்பு சகோதரியே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாய் நம்மை குறித்தான திட்டங்கள், நம்முடைய ஊழியத்தின் அழைப்பை குறித்தான காரியங்கள், நம்ம கொண்டு செய்யப்போகிற காரியங்கள், தேசத்திற்கு வரப்போகிற அழிவை குறித்து கர்த்தராகிய தேவன் நம்மோடு பேச இன்றைக்கும் அவர் ஆயத்தம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தொல்லையின் திரைச்சினால் வர்ற சொப்பனம் இல்லை. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நைட்டு என்ற சொப்பனத்தில் பேசுங்க. ஆண்டவரே, ஒரு சில சொப்பனங்கள் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அது காலையில் மறந்துருக்கோம். ஏன் கேட்டால் அதை கர்த்தர் முத்திரை போட்டு வைத்திருப்பார். ஒரு சில நேரத்தில் பார்த்தா அந்த அன்னைக்கு நடக்கிற காரியங்கள் நம்ம சொல்லுவோம், இதை ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறேன் அப்படிமோ. பார்த்தீங்களா, அதான் ஏற்கனவே கர்த்தர் காண்பித்த சொப்பனங்கள். ஒரு சில சொப்பனங்கள் நமக்கு மறந்துடும், ஆனால் ஒரு சில சொப்பனங்கள் வாழ்க்கை முழுவதும் நம்ம இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கும். அப்போ பகலில் கர்த்தர் சத்தத்து மூலமாக பேசுகிறார், இரவில் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார். அப்புறம் அப்படியே ஆண்டவரோட கேட்கணும், ஆண்டவரே, தானியேலுக்குள் இருந்த ஒரு விசேஷ தாவி சொப்பனக்காரன். தானியேல் சொப்பனத்தை பார்த்தான். யோசேப்புக்குள் இருந்த ஒரு விசேஷ தாவி சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னான். எனக்கு வருகிற கனவுகள் ஏதோ 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 குருட்டாட்டமான கனவாக வரக்கூடாது. யாரையோ பார்த்து யார் கூட சிரிச்சிட்டு இருந்தா அப்படி அல்ல. எனக்கு வருகிற கனவுகள் தேசத்தின் அழிவை குறித்தான கனவுகளாக இருக்கணும். எனக்கு வருகிற கனவுகள் பரலோகத்திற்கு அடுத்த கனவுகளாக இருக்கணும். எனக்கு வருகிற கனவுகள் பரலோகத்தில் நடக்கிற காரியங்களாக இருக்கணும். எனக்கு வருகிற கனவுகள் தேவ திட்டத்தை, ஊழிய அழைப்பை உறுதிப்படுத்துகிற கனவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி, நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் சனிக்கிழமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜாஷுவா டிவியில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற, இந்த டிவிக்கு முன்பாய் அமர்ந்திருக்கிற என் தாய் தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீ சொப்பனத்தின் மூலம் இடைப்படுகிற தேவன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அபிஷேகமானது இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. இதுவரைக்கும் பைத்தியக்காரத்தனமாய் வந்த சொப்பனங்கள் அல்ல, இனி உண்மையாக நடக்க போகிற காரியங்கள், ஊழியத்தை குறித்தான காரியங்கள், ஊழிய திட்டங்களை குறித்தான காரியங்கள், மிஷனரியை குறித்தான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த சொப்பனம் பார்க்கிற வல்லமைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. யோசேப்புக்கு எப்படி யோசேப்பின் உயர்வை குறித்து சொப்பனம் வந்ததோ அதே போல் மகிமையான சொப்பனங்கள் வரட்டும். பார்வோனுக்கு எப்படி தேசத்தில் வரப்போகிற பஞ்சத்தை குறித்தான சொப்பனம் வந்ததோ அப்படிப்பட்ட சொப்பனங்கள் வரட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சொப்பனத்தின் கிரியைகள், கிருபைகள் நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், சின்ன பிள்ளைங்க, அம்மா அப்பா, பாட்டி தாத்தாமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் என்ன நடக்க போகுதோ, இந்த மாதத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோடைய வாழ்க்கையிலே ஓ லாபாரா காட்டாலாஸ் கண்ணீர் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், நிந்தனைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் வச்சாத நீரூச்சை போல அநேக சொப்பனங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். வியாதிகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், நடுக்கங்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும். இதிலும் பெரிதான ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். வாலிபர்கள் பாவத்தை ஜெயிக்க, சத்துருக்கு முன்பாக சிலம்பம் பண்ண அவர்களை அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு சொப்பனம், அது கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம். உங்கள் சொப்பனத்தில் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு தேவ மனிதன் வந்தால் அது சேனைகளின் கர்த்தரே வந்து நிற்பதை போல உண்டு.
அதனால் சொப்பனத்தை அற்பமாக எண்ணாதீங்க, சொப்பனத்தை எழுதி வைங்க. என்னுடைய ஊழியம் 2வது முறை கன்ஃபார்ம் பண்ணதே சொப்பனத்தில் தான். ஒரு தீர்க்கதரிசி எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தார் 2வது முறை. முதல் முறை கர்த்தரே பேசினார், 2வது முறை எனக்கு ஒரு கன்ஃபார்ம் கர்த்தரே எனக்கு ஒரு கன்ஃபார்ம் கொடுத்தார். சொப்பனத்தில் காணாமல் போன சகோதரி எங்கே இருக்கிறான்னு ஆண்டவர் என் கூட பேசினார். சொப்பனத்தை அற்பமாக எண்ணாதீங்க, ட்ரீம்ஸை என்ஜாய் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, திருச்சபையை குறித்து, தேசத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். அடுத்த வாரம் நாம் சந்திக்கிற வரைக்கும் ஆமென். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற எல்லாரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.